Hello friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியா உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு. நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லி தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க அமைதியா இருக்காதீங்க. கமெண்ட்ஸ்ல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஆன்சர்ஸ் சொல்லுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணாலும் இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசிடலாம். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பொறுமையாக இரு. பி பேஷண்ட். பி பேஷண்ட். சரியான நேரத்திற்காக காத்திரு. வெயிட் ஃபார் த ரைட் டைம். வெயிட் ஃபார் த ரைட் டைம். கோபப்படாதே. இதை நம்ம நிறைய விதங்கள்ல சொல்லலாம். இப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். Don't lose your temper. Don't lose your temper. அமைதியா இரு. Calm down. Calm down. இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா be quiet. Be quiet அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அதை லைட்டா எடுத்துக்கோ, அதை லேசா எடுத்துக்கோ, இல்லை அதை ஈஸியா எடுத்துக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை எப்படி சொல்லுவீங்க? Take it easy. Take it easy. அதிகமா கவலைப்படாத. Don't worry too much. Don't worry too much. எல்லாம் சரியாயிரும். Everything will be fine. Everything will be fine. அது பெரிய விஷயம் இல்லை. இது எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அது பெரிய விஷயம் இல்லை. எப்படி சொல்லுவீங்க? It's not a big deal. It's not a big deal. அதை விட்டு விடு. அது போகட்டும், அதை விட்டுரு. அதை எப்படி சொல்லுவீங்க? Let it go. Let it go. அதை மறந்து விடு. Forget it. Forget it. இதை நீங்க வந்து forget that அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ that அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஒரு வார்த்தை. it அப்படிங்கிறது காமனான வார்த்தை. இது அது ரெண்டுக்குமே it யூஸ் பண்ணிக்கலாம். முன்னோக்கி போ. Move on. Move on. பின்னோக்காதே. Don't look back. Don't look back. இன்றை மீது கவனம் செலுத்து. இன்னைக்கு கவனம் செலுத்து. ஏன்னா இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவீங்க? Focus on today. Focus on today. தற்போதைய நேரத்தை அனுபவி. Enjoy the present. சில பேர் வந்து பழச நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ பிரசன்ட்டை என்ஜாய் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? Enjoy the present. கடந்தது போய்விட்டது. போனது போயிருச்சு. பாஸ்ட் வந்து போயிருச்சு. அதை எப்படி சொல்லுவீங்க? The past is gone. The past is gone. எதிர்காலம் பிரகாசமானது. The future is bright. The future is bright. தொடர்ந்து கொள். இதை அப்படியே கண்டினியூ பண்ணு, இதை அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லலாம்? Keep going. Keep going. நிறுத்தாதே. Don't stop. Don't stop. நீ பலமானவன் தான். You are strong. You are strong. நீ புத்திசாலி. You are smart. You are smart. நீ அழகானவள் அல்லது நீ அழகானவன் ரெண்டுக்குமே ஒன்று சொல்லலாம். அது எப்படி சொல்லுவீங்க? You are beautiful. You are beautiful. நீ போதுமானவன் தான். நீ வந்து எனக்கு போதும், நீ போதுமானவன் தான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ நீ போதும். ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? You are enough. You are enough. உன்னை சந்தேகிக்காதே. உன்னை நீயே சந்தேகப்பட்டுட்டு இருக்காத. அதை எப்படி சொல்லுவீங்க?
Don't doubt yourself. Don't doubt yourself. நிகழ்வை நம்பு. நிகழ்வுனா என்னது? ப்ராசஸ். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத நம்பு. அதை எப்படி சொல்லுவீங்க? Trust the process. Trust the process. நன்றி மனப்பாங்கு வை. நீ வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Be grateful. Be grateful. உன் ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொள். Count your blessings. Count your blessings. தினமும் நன்றி சொல்லு. Say thank you every day. Say thank you every day. அன்பை பரப்பு. அன்புங்கிற ஒரு விஷயம்தான், அதை வந்து நீ பரப்பு. அன்புதான் எல்லாமே இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? Spread kindness. Spread kindness. பிறரை மகிழ்ச்சிப்படுத்து. பிறரை மகிழ்ச்சிப்படுத்து. Make others happy. Make others happy. உன் வாழ்க்கையை முழுமையாக வாழ். Live your life fully. Live your life fully. என்ன நடந்தது? What happened? What happened? எதுவும் ஆகல, இல்ல எதுவும் நடக்கல. அது எப்படி சொல்லுவீங்க? Nothing happened. Nothing happened. எனக்கு தெரியாது. I don't know. I don't know. உனக்கு தெரியுமா? Do you know? Do you know? உண்மைய சொல்லு. எனக்கு உண்மைய சொல்லு. அது எப்படி சொல்லுவீங்க? Tell me the truth. Tell me the truth. நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் உண்மையே சொல்றேன். I'm telling the truth. I'm telling the truth. நீ சீரியஸா சொல்றியா? Are you serious? Are you serious? நகைச்சுவையா சொன்னேன். I'm just kidding. I'm just kidding. அப்படி ஜோக் பண்ணாத. Don't joke like that. Don't joke like that. எனக்கு மனசு சரியில்லை, இல்லை எனக்கு மனநிலை சரியில்லை. I'm not in the mood. I'm not in the mood. இப்போ ஒருத்தவங்க உங்களை விளையாட கூப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க வந்து அந்த விளையாடணுங்கிற அந்த மூட்ல இல்லை, மைண்ட் செட்ல இல்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? I'm not in the mood. என்ன அர்த்தம்? What do you mean? What do you mean? அதுதான் நான் சொல்றேன். That's what I mean. That's what I mean. நான் அதை குறிக்கவில்லை, நான் அதை குறிப்பிட்டு சொல்லல. அதை எப்படி சொல்லுவீங்க? I didn't mean that. I didn't mean that. அதை தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளாதே. அதை பர்சனலா எடுத்துக்காத. அதை எப்படி சொல்லுவீங்க? Don't take it personally. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம்னா நமக்கு மேல இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, திட்டிடுவாங்க, சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது. அப்ப சொல்லுவாங்கல்ல, நீ இதை வந்து பர்சனலா எடுத்துக்காத, இது வந்து வேலை, இது நீ பர்சனலா எடுத்துக்காத. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? Don't take it personally. அதை விட்டு விடு. Leave it. Leave it. அதை பற்றி மறந்துரு. Forget about it. Forget about it. விஷயத்தை மாத்தலாம். டாபிக்கை சேஞ்ச் பண்ணு. டாபிக்கை சேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? Let's change the topic. Let's change the topic. இதுல எனக்கு சலிப்பு, எனக்கு இதுல வந்து எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்? I'm tired of this. I'm tired of this. பிறகு பேசலாம். Let's talk later. Let's talk later.
பிறகு எனக்கு ஃபோன் பண்ணு. கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர். தட்ஸ் இட். இவ்வளோதான் அந்த 50 சென்டென்சஸ். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 50 சென்டென்சஸ் வந்து கான்வர்சேஷன் பேசிஸ்ல தான் இருந்தது. ஓகே, கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி, பாசிட்டிவ் நெகட்டிவா சொல்ற மாதிரிலாம் நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை பற்றி. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் சூப்பராக பேசிடலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.